கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் திருப்பதிகம் மாணிக்கவாசகரால் எட்டப்பட்டது. திருவாசகம் என்னும் தமிழ் நூலின் ஒரு பகுதியாகும். தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தொல்லை இரம்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது. எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கள் திருவாசகம் என்னும் தென். இப்பாடலின் மூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால், திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என ஜீவப்போப் கூறியுள்ளார். வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள், நற்கரும்பு சாட்டிலே தென் கலந்து பால் கலந்து இனிப்பதுவே என ராமலிங்க வள்ளலார் கூறியுள்ளார். திருவாசகம் ஒரு கால் ஓதின் கருங்கல் மனமும் கரைந்துருகும் என நால்வர் நான்மணி மாலையில் சொல்லியிருக்கிறார்கள். இத்தகைய பெருமை கொண்ட கல் மனதையும் கரைக்கும் திருவாசகத்தை பாடிய மாணிக்கவாசகரை பற்றி நான் கூற வந்துள்ளேன். மாணிக்கவாசகரின் தந்தை பெயர் சம்பு பாதசாரியார், தாயார் பெயர் சிவஞானவதி. இவர் திருவாதவூர் எனும் ஊரில் பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் திருவாதவூரர். இவர் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு ஆகும். மாணிக்கம் போன்ற பெருமதியான வாசகங்களை தந்ததால் மாணிக்கவாசகர் என அழைக்கப்பட்டார். இவருடைய பாடல்கள் மணிமணியாக பக்தி ரசம் சொட்ட சொட்ட பாடப்பட்டதாக இருக்கிறது. அதனால் இவரை மணிவாசகர் என்றும் அழைக்கின்றனர். இவர் இளம் வயதிலே கல்வி கேள்விகளில் சிறப்பாக விளங்கியவர். அதனால் இவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார். இவருடைய சிறப்பு பெயர்கள் இதோ: அழுது அடியடைந்த அன்பர், திருவாதவூரர், தென்னான் பிரம்மராயன், அருள்வாசகர். இவர் பாண்டியனுக்காக குதிரை வாங்க சென்ற போது திருப்பெருந்துறை 7 நாள் ஆட்கொள்ளப்பட்டார். மாணிக்கவாசகர் அமரன் இருந்தபடியே 51 பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் 658 பாடல்களையும் சொல்ல சொல்ல சிவபெருமான் ஓலைச்சுவடியில் எழுதினார். கடைசி ஓலைச்சுவடியில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையார் என கையொப்பமிட்டார். மாணிக்கவாசகர் தென்னான் பிரம்மராயன் என பட்டம் பெற்றவர். இவருடைய சிறப்புகள் இதோ: நிறைய குதிரையாக்கியது, பித்திரு மண் சுமந்தது, சிவனே குருவானது, புத்த அரச ஊமை மகளை பேச வைத்தது. கோயில் மூத்த திருப்பதிகம் பற்றிய விளக்கம். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டதாகும். கோயில் என்று சொன்னாலே சைவ பெருமக்களுக்கு தில்லை சிதம்பரம் தான். சிவனுக்கு நடுவே சக்தியும், சக்திக்கு நடுவே சிவமும், இவர்கள் இருவருக்கும் நடுவே ஆன்மாவும் இருப்பது உண்மை என்றால், சிவபெருமானே, என்னையும் அடியார் கூட்டத்தில் ஒருவனாக்கி எனக்கு முக்தி அருள வேண்டும் என்கிறார் மாணிக்கவாசகர். நல்ல குழந்தைகள் பிறக்க கோயில் மூத்த திருப்பதிகம் படிக்க வேண்டும். கோயில் திருப்பதிகம் பற்றிய விளக்கம். மணிவாசகர் அருளிய திருவாசகம். அந்த திருவாசகத்தில் அமைந்து வருகின்ற கோயில் திருப்பதிகம். சிலம்பரத்திலிருந்து திருப்பரங்குகளை தலைமையிட பாடப்பெற்றது கோயில் திருப்பதிகம். கோயில் திருப்பதிகம் பதிக வடிவில் அமைந்தது. மிகவும் பக்தி ரசம் ஊற்றெடுத்து பாய 10 பாடல்களை பாடியுள்ளார். அதனால் இது அனுபவ இலக்கணம் ஆகும். சிவனிடம் பெற்ற ஆனந்தத்தால் அடைந்த இன்பத்தை கூறுகின்றது கோயில் திருப்பதிகம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உங்கள் லெமிச்சுதர்சன்.